ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். அமாவாசையே சிறப்புக்குரிய நாள் தான் அப்படின்னாலும் மற்ற அமாவாசைகளுக்கு இல்லாத வகையில ஒரு தனித்துவமும் சிறப்பும் பெற்றதுதான் இந்த மகாலய அமாவாசை. ஒவ்வொரு வருஷமுமே இந்த மகாலய பட்சமும் அதோட நிறைவாக வர்ற மகாலய அமாவாசையுமே தவறவிடக்கூடாத காலங்கள் தான். இது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு வல்லதா இருக்குது. மகாலயம் அப்படின்னா கூட்டாக வர்றது அப்படின்னு பொருள். அதாவது மறைந்த நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே மொத்தமா ஒரு சேர கூடுற காலம்தான் இந்த மகாலய பட்சம்னு சொல்றாங்க. பட்சம் அப்படின்றதுனால 15 நாட்கள் அப்படின்னு பொருள். அதாவது மறைஞ்ச நம்மளுடைய முன்னோர்கள்லாம் 15 நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களை தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த மகாலய பட்சம் புரட்டாசி மாச பௌர்ணமிக்கு அப்புறம் பிரதம நிலையில துவங்கி அமாவாசை வரைக்கும் நீடிக்குது. புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை தான் நம்ம மகாலய அமாவாசை, மாழி அமாவாசை அப்படின்னு சொல்றோம். சாதாரண அமாவாசை தினம் 3 தலைமுறை முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஆனா இந்த மகாலயபட்ச அமாவாசை தினத்துலதான் தாய் வழி, தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பங்காளிகள் இன்னும் இருக்கிற எல்லாருக்குமே தர்ப்பணம் கொடுப்பாங்க. இந்த தினத்துல தர்ப்பணம் கொடுப்பது மகாலய அமாவாசையோட தனி பெரும் சிறப்பா இருக்குது. மகாலய அமாவாசை அன்னைக்கு கொடுக்கப்படுற தர்ப்பணம், தானம் இதோடைய சிறப்புகள்லாம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். சில பேருக்கு சந்தேகங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும். மகாலய அமாவாசைன்றது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதற்கான நாள் தான் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த நாள்ல நமக்கு தெரிஞ்ச கடந்த தலைமுறை முன்னோர்களுக்கு மட்டும்தான் நாம பெயர் சொல்லி திதி கொடுப்பது வழக்கமா வச்சிருக்கோம். ஆனா மகாலய அமாவாசை யாருக்கெல்லாம் திதி கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த நாள்ல நாம கொடுக்கிற தர்ப்பணம் யாரையெல்லாம் சென்று சேரும் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதனால நமக்கு எந்த விதத்துல பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். மகாலய அமாவாசை மகாபாரதத்தோட தொடர்புடைய நாளா இருக்குது. மகாபாரதத்துல குருஷேஸ்திர போர்ல தான் உயிரிழந்த கர்ணனை தர்ம தேவதை நேரா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க அவருக்கு பசி எடுக்குது. அப்ப அவருக்கு தங்கம், நகை, பணம் இதெல்லாம் உணவா கொடுக்கறாங்க. பூமியில இருக்கும்போது கேட்பவர்கள் அனைவருமே இல்லை அப்படின்னு சொல்லாம வாரி வாரி கொடுத்த எனக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு குழப்பமடைந்த அந்த கர்ணன் யமதர்ம ராஜாட்ட போயிட்டு இது குறித்து கேட்டிருக்காரு. அதற்கு அவரு, நீ கொடைவள்ளலா இருந்தாலும் அனைத்து தானங்களை செஞ்சாலும் அன்னதானமோ முன்னோர்களுக்கு தர்ப்பணமோ நீ கொடுத்தது கிடையாது. அதுதான் உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யமதர்மன். தன்னுடைய முன்னோர்கள் யார் அப்படின்னே எனக்கு தெரியாது அப்படின்ற கர்ணனை பூமிக்கு 15 நாட்கள் மீண்டும் செல்வதற்கு அனுமதி அளிச்சிருக்காரு யமன். பூமிக்கு வந்த கர்ணன் அவருடைய முன்னோர்கள் அனைவருக்குமே மகாலய அமாவாசையில திதி கொடுத்து சொர்க்கம் அடைஞ்சதா சொல்லப்படுது. இது மாதிரி தெரிந்த இல்லைன்னா தெரியாத நம்மளுடைய அனைத்து முன்னோர்களுக்குமே தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இந்த நாள் தான் மகாலய அமாவாசை. இந்த நாள்ல நாம கொடுக்கிற தர்ப்பணம் 21 தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களை சென்று சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மகாலய அமாவாசை மட்டும்தான் இந்த உலகத்துல உள்ள எந்த உயிருக்குமே தர்ப்பணம் அளிக்க முடியும். மற்ற அமாவாசைகள்ல நாம் அளிக்கிற தர்ப்பணம் நம்ம யாருடைய பெயரை சொல்லி கொடுக்கிறோமோ அவங்கள மட்டும்தான் போய் சேரும். ஆனா மகாலய அமாவாசை அன்னைக்கு இறந்து போன நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உறவினர்களா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய பிற ஆத்மாக்களா கூட இருக்கலாம். அவங்க நற்கதி அடைவதற்காக நம்ம தர்ப்பணம் கொடுக்கிறோம். இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு திதி, தர்ப்பணம் இதெல்லாம் கொடுப்பதற்கு இறந்தவர்கள் நமக்கு உறவினராக இல்ல இரத்த பந்தமாக அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சுமங்கலியா வாழ்ந்து இறந்தவங்களுக்கு புடவை, குங்குமம் இந்த மாதிரி மங்கள பொருட்கள்லாம் வைத்து படைத்து அந்த பொருளை மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கலாம். இதனால யாரோ ஒருவருடைய வடிவத்துல அவர்கள் பெற்று நமக்கு ஆசி வழங்குவாங்களாம். அவங்களுடைய உள்ளமும் மகிழும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா, யாருக்கும் தானம் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவர்களுடைய போட்டோவுக்கு முன்னால வச்சு வழிபட்டு அதுக்கப்புறம் வீட்டுல உள்ள யாராவது அதை நம்ம உடுத்தி கொள்ளலாம். அதே போல காகத்திற்கு உணவு படைத்து வழிபட முடியாதவர்கள்லாம் பூனை இல்லைன்னா நாய் இல்ல புறா இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு உணவு கொடுத்து வழிபடலாம். மகாலய அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கள் வழிபாட்டோட குலதெய்வ வழிபாட்டினையும் நாம செய்யறது ரொம்பவே சிறப்பானது. இவ்வாறு நம்ம செய்யறதுனால
குலதெய்வத்தை வழிபடாத அந்த பாவமும் தோஷமும் நீங்கும்னு சொல்றாங்க. குலதெய்வத்துக்கு நாம விளக்கு ஏத்தி படையல் போட்டு வழிபடுவது சிறப்பு தான். நம்மளுடைய வம்சத்துல தோன்றிய நம்மோட முன்னோர்களே பெரும்பாலான குடும்பங்கள்ல குலதெய்வமா வழிபட்டு வர்றதால குலதெய்வத்தை வழிபடுறதாலும் நம்முடைய பல தலைமுறை முன்னோர்கள் மனம் மகிழ்வாங்க. இதனால வாழ்க்கையில இருக்கிற இருளான காலங்கள் எல்லாமே நீங்கி பிரகாசமான வாழ்க்கை அமையும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்குது. இந்த மகாலய அமாவாசை தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்த கடல்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையில இருந்தே புனித நீராடி மறைந்த அவங்களுடைய முன்னோர்களுக்கு சிறப்பு பூஜைகள்லாம் செஞ்சு வழிபடுவாங்க. அதே மாதிரி தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளிலையும் மறைந்த அவங்களுடைய குடும்பத்துல இருந்த முன்னோர்களை நினைத்து பொதுமக்கள் சிறப்பு பூஜைகள் செய்வாங்க. நீர்நிலைகள்ல நீராடியும் எள்ளும் தண்ணீரும் அர்ப்பணித்தும் இந்த அமாவாசையை சிறப்பிப்பாங்க. மற்ற அமாவாசையை காட்டிலும் இந்த மகாலய அமாவாசை ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது அப்படின்றத நாம இந்த மகாலய அமாவாசை தினத்துலதான் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வகையில சிறப்பு தான் அப்படின்னாலும் அமாவாசை முதலான நாட்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு தங்களுடைய சந்ததியினருக்கு கொடுக்குற உபசாரங்களை எல்லாத்தையுமே ஏற்று அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு நிறைய சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த நாட்கள்ல தான் சிரத்தையோடு நம்ம அவங்கள வழிபட்டோம்னா நமக்கு தீர்க்க ஆயுசு, புகழ், செல்வம், உடல் ஆரோக்கியம், வாழ்க்கையில இன்பம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமா இருக்குது. மகாலய பட்சத்தோட ஒவ்வொரு திதியிலும் தர்ப்பணம் கொடுக்கறதுனால பல்வேறு பலன்கள் நம்மளை சேருது. அதாவது 1ஆம் நாள் பிரதமை அன்னைக்கு நம்ம கொடுத்தோம்னா செல்வம் சேரும். 2ஆம் நாள் துவிதியை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம்னா பெயர் சொல்லும் குழந்தைகளை பெறலாம். 3ஆவது நாள் திருதியை அன்னைக்கு நம்ம கொடுத்தோம்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும். 4ஆவது நாள் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம்னா பகையிலிருந்து நம்ம எளிதா விடுபடலாம். 5ஆவது நாள் பஞ்சமி அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது நமக்கு அசையா சொத்துக்கள் அப்புறம் செல்வம் இதெல்லாம் பெருகும்னு சொல்றாங்க. 6ஆவது நாள் சஷ்டி அன்னைக்கு நம்ம கொடுக்கும்போது நமக்கு பேரும் புகழும் தேடி வரும். 7ஆவது நாள் சப்தமி அன்னைக்கு நம்ம தானம் தர்ப்பணம் இதெல்லாம் கொடுத்தோம்னா தகுதியான சிறந்த பதவிகள் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. 8ஆவது நாள் அஷ்டமி அன்னைக்கு நம்ம தானம் கொடுக்கறதுனால தர்ப்பணம் கொடுக்கறதுனால அறிவு கூர்மை பெறும். 9ஆவது நாள் நவமி நல்ல வாழ்க்கை துணை இல்லைன்னா நல்ல குடும்ப சூழல் அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தர்ப்பணம் கொடுத்தா அது நடக்கும். 10ஆவது நாள் தசமி நீண்ட நாள் ஏதாவது உங்களுக்கு ஆசை இருந்தா அது உடனடியா நிறைவேறும் இந்த 10ஆவது நாள் நீங்க தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா. 11ஆவது நாள் ஏகாதசி அதாவது கல்வி, விளையாட்டு இந்த கலைகள்ல அசுர வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். 12ஆவது நாள் துவாதசி அன்னைக்கு நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஆபரணங்கள் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. 13ஆவது நாள் திரையோதசி விவசாயம் அப்புறம் தொழில் சம்பந்தமா இருக்கிறது எல்லாமே செழிக்கும், தீர்க்க ஆயுள் கிடைக்கும்னு சொல்றாங்க. 14ஆவது நாள் சதுர்த்தசி இன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம்னா பாவம் கழியும், நம்மளுடைய வாரிசுகளுக்கும் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 15ஆவது நாள் மகாலய அமாவாசை அத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்கணும்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய பரிபூரண ஆசி நமக்கு வேணும். இந்த 15ஆவது நாள் நம்ம தர்ப்பணம் தானம் இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய பரிபூரண ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா அமாவாசையிலையுமே ஸ்பெஷலானது இந்த மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை உங்க குடும்பத்துல இருந்து சாமியா இருக்கிற இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேஷன்ஸ் இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இது மாதிரி இறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நீங்களும் உங்களால முடிஞ்ச தானமோ இல்ல தர்மமோ அவங்க பேரை வச்சு நீங்க பண்ணுங்க. அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, அவங்களுடைய ஆசீரும் உங்க கூடவே இருக்கும். இதனால பல நன்மைகள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற சந்ததிகளுக்கும் நடக்கும். நன்றி.